கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த காலவேளை உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தின் திங்கட்கிழமை உடைய வேலைகளுக்கு முதல் நாளாயிருக்கிறது. நேற்று உங்கள் சபை ஆராதலே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை உயர்த்தி இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு உங்கள் ஊழியரை கொண்டு கர்த்தர் நிச்சயம் பேசியிருப்பார். அவ்வார்த்தையின்படியே இந்த வாரம் உங்களை கர்த்தர் நன்றாய் நடத்துவார். ஆயினும் இந்த வார்த்தை இந்த கால ஓலை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே இதை நான் உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டானதான வார்த்தை. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று சொல்லி மேலே 9ஆம் வசனத்துல தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகிற தெய்வம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் இடைபடுகிறவர். அதனால் தான் சங்கீதம் 121 சிறவிலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் என்ன பண்ணுவதில்லை, கைப்போடுவதில்லை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தர் யோசுவாவை இப்படி தைரியப்படுத்தினார். அதே போல் எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் எரேமியாவை கர்த்தர் தைரியப்படுத்தினார். யாக்கோபு தன் மாமா வீட்டுக்கு அனுப்பிவிடப்பட்ட போது அன்று ராத்திரியிலே கர்த்தர் இப்படி யாக்கோபை தைரியப்படுத்தினார். அவர்களெல்லாம் கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். சூழ்நிலை மாற்றங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, இந்த கால ஓலை ஒருவேளை சூழ்நிலை மாற்றங்களிலே நீங்களும் சிக்கி கொண்டு இருக்கலாம். இல்லையெனில் பலவீனத்திலே ஏதாகிலும் ஒரு மாற்றங்களிலே நாம் இந்த பூமியிலே வாழ்கிற வரை போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த போராட்டங்கள் எம்மட்டும் என்று சொல்லி கவலைப்படுவதை விட சற்று நாம் திரும்பி பார்ப்போமானால் நம்முடைய போராட்டங்கள் ஒவ்வொன்றொன்றும் ஒவ்வொரு விதமாய் இருக்கும். ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்திருப்பார். ஒவ்வொன்றொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து நிச்சயம் கர்த்தர் நம்மை அவைகளிலே வெற்றி சிறக்க பண்ணியிருப்பார். கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைய, சோர்ந்து போவாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எப்படி பவுலை கர்த்தர் அந்த சூழ்நிலையை பார்த்து அவனை தைரியப்படுத்தினாரோ, இந்த கால ஓலை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் சூழ்நிலையை பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையில் விடுதலை இருக்கிறது. இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை சௌக்கியப்படுத்தவும், உங்களை விடுவிக்கவும், உங்கள் கட்டுகளை அறுக்கவும் அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் சோர்ந்து போக வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வமாயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிறவர் மாறாதவராய் இருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை பேர் சொல்லி மீட்டெடுத்தவர் இன்றும் மாறல. அதனால் தான் பவுலை மாறாத கர்த்தர் தைரியப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனா பட்டணத்தில் ஒரு ஊழியத்தில் இருக்கிற நேரங்களில் அவருக்கு சூழ்நிலை மாறினது. தெய்வம் எதற்காக நம்மை பல சூழ்நிலையின் ஊடே நடத்துகிறார் என்றால், தேவன் ஒருவர் நம்மோடு கூட உண்டு என்பதை அடையாளப்படுத்த. அது என்ன போராட்டமானாலும், அது என்ன சூழ்நிலையானாலும், அது பிள்ளைகளுடைய வாழ்வாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், ஃபைனான்ஷியல் ஆகட்டும், சரீரத்தினுடைய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், ஏதோ ஆபத்தோ இல்லை விபத்துலையோ நாம் சிக்கியிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து போனாலும் தெய்வம் அறியாது,
தெய்வத்துக்கு தெரியாமல் ஒன்று நம் வாழ்க்கையில் நடப்பதில்லை, நடக்கவும் தெய்வம் அனுமதிப்பதும் இல்லை. இதை நன்றாய் நாம் உணர்ந்து கொள்வோமானால், நன்றாய் இதை நாம் புரிந்து கொண்டு அந்த புரிதல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஓடுவோமானால், நிச்சயம் நான் சொல்லுவேன், ஆதி பரிசுத்தவான்கள் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி கர்த்தருடைய நாமத்தினால ஜெயம் கொண்டு இவர்களோடு கூட இருக்கிற மீட்பர் வல்லவர் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி அடையாளப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட தேவ ஜனமாய், அப்படிப்பட்ட கர்த்தருக்கு சொந்தமானவர் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறுத்தி கனப்படுத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். தடைகள் இந்த பூமியிலே ஏற்படும். அதனால் தான் யோவான்ல கூட இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் திருவுளம் பெற்றிருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் பின்பு நிருபங்களில் எழுதும்போது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நமக்கு சூழ்நிலை மாற்றங்கள், நாம் எதிர்பாராத காரியங்கள் இல்லையெனில் நாம் விரும்புகிற காரியம், நாம் ஜெபிக்கிற காரியம், நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிற காரியங்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, நன்மையை அடையக்கூடாதபடி, ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழக்கூடாதபடி பிசாசானவன் பல விதத்தில் நீங்கள் சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டு விடுவதற்கும், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடுவதற்கும், இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து பின்னடைவதற்கும் பின்வாங்கி போவதற்குமான வழிகளை செய்ய பல நேரங்களில் அவன் நன்மைகளை, ஜெபத்திற்கான பதிலை, உங்களுடைய வேண்டுதலுக்கான பதிலை தடை செய்கிறவனாயிருக்கிறான். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இவ்வுலகத்தின் அந்தகார அதிபதியோடும் பிசாசோடும் இந்த மண்டலத்தின் கிரியைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறபடினால தைரியமாக இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமம்னு சொல்லுவோமானா பிசாசுங்கள் நடுங்க ஆரம்பிக்கும், விக்கிரகத்தின் கிரியைகள் நடுங்க ஆரம்பிக்கும், மனுஷிக அதிகாரங்கள் அந்த வல்லமையான நாமத்திற்கு முன்பு நடுங்க ஆரம்பிக்கும். உங்களோடு கூட இருக்கிறவ இன்னார் என்பதை உணர கர்த்தர் கிரியை செய்ய அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அத்தேனா பட்டணத்தில் சூழ்நிலை மாற்றங்கள் எதற்காக? அங்கே அநேகர் தெய்வத்தை அறிந்து கொள்ள, இப்படி ஒரு வல்லமையான தெய்வம் உண்டு, இப்படி ரட்சிக்க வல்லவ, இப்படி நம்மை மீட்கும் பொருளாய் வந்தவ, நமக்காய் ஜீவன் கொடுத்தவ, தம்முடைய இரத்தத்தினாலே நம் பாவங்களற நம்மை சுத்திகரித்து விடுதலையோடு சமாதானத்தோடு நம்மை வாழ வைக்க அப்படி ஒரு தெய்வம் உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள, அநேக ஜனங்கள் அறியாதவர்கள் அந்த பட்டணத்தில் உண்டு என்று சொல்லி நாம் வாசித்த வார்த்தையின் கீழ்ப்பகுதியில கர்த்தர் அதை பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த கால ஓலை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி. இயேசுவை அறியாதவர்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களை சுற்றி இருக்கிறதான குடும்பங்கள், உங்கள் நண்பர்கள், உறவுகளில் ரட்சிக்கப்படாதவர்கள் உங்கள் நண்பர்கள், இவர்கள் இயேசு ஒருவர் உண்டு என்பதை, உங்கள் வாழ்விலே தெய்வம் செய்கிற கிரியைகள், தெய்வம் உங்களோடு கூட இருந்து ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியவில்லை, ஒருவேளை உங்கள் சத்துருவே உங்கள் பக்கம் திரும்புவான், எத்தனை முறை நான் முயற்சிக்கிறேன் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி, உங்களை நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உங்கள் பிள்ளைகளை வெட்கப்படுத்த வேண்டும், உங்கள் பிள்ளைகள் இந்த பூமியில் வாழக்கூடாதபடி அற்றுப்போக வேண்டும், அவருடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய ஃபைனான்சியல் நெருக்கங்களை ஏற்படுத்தி எத்தனையோ சூழ்ச்சிகளை அவன் செய்திருந்தாலும் அவர்கள் வெட்கப்படுவார்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமாய் ஊழியக்காரனாய் நான் இதை சொல்லுகிறேன். என் அனுபவத்தில், என் தகப்பனுடைய அனுபவத்தில், நாங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில் இந்நாள் வரை நாங்கள் சந்தித்த காரியங்களில் தெய்வம் செய்ததான மகத்தான கிரியைகள் அவைகள் சொல்லி முடியாதது. சௌக்கியமாவது, வியாதி நின்று விடுதலையாவதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். எத்தனையோ அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது நான் முக்கியப்படுத்துவதல்ல, அவைகள் பெரிய சாட்சிகள் அல்ல. ஏனென்றால் இயேசு சௌக்கியமாக்குகிற தெய்வம். அவர் வருவார்னாலே பிரச்சனைகள் தானாய் மாறிடும். அவர் வருவார்னாலே தானாய் குறை நிறைவாகிடும். அவர் வருவாரானா இருள் வெளிச்சமாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது அவருடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர். இயேசுவின் நாமத்திற்கென்று இருக்கிறதான குணாதிசயங்கள் அவைகள். அது தானாகவே நடக்கும்.
அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியாய் தெய்வம் நம்மோடு உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த கால ஓலை நீங்கள் போகிற இடங்களில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இந்த வாரத்தின் முதல் நாளே பலவிதமான யோசனையில் விட்டு வந்த காரியங்கள் இல்லை, உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள்லாம் உங்களுக்கு வந்ததான கடந்த வாரங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ணதான காரியங்களை குறித்ததான ஒரு சிந்தை, ஒரு பயம் இந்த கால ஓலை உங்களுக்கு இருக்கலாம். அதனால தான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பவும் சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, உங்களை மேற்கொண்டேன் என்று சொல்லி உங்கள் சத்துரு சந்தோஷப்பட தெய்வம் அனுமதிப்பதில்லை. தைரியமாய் போங்க, தைரியமாய் உங்கள் காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தீங்கானதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். தீங்கு செய்ய ஒருவனுக்கும் தைரியத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். அப்படி தைரியம் கொண்டு எழும்புகிறவனுடைய தைரியத்தையும் அத்தைரியமாய் மாற்றி அவனை நடுங்க பண்ணி உங்களோடு கூட இருக்கிறவர் வல்லமையின் தெய்வம், மகிமையின் தெய்வம். அவர் ரதங்களை உடைத்து ஈட்டிகளை முறித்து அவைகளை நெருப்பிலை சுட்டரித்து யுத்தத்தை ஓய பண்ணுகிற தெய்வம் என்பதை அவரே விளங்க பண்ணுவார். அதனால் ஏன் பயப்படுறீங்க? ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் கலங்குறீங்க? தைரியமாய் புறப்பட்டு போங்க. நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்க. குடும்பம் ஜெபிக்கிறது, உங்கள் சபை போதகர் சபை ஜெபிக்கிறார்கள், நானும் ஜெபிக்கிறேன். அதனால் திடமனமாய் இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பவுலை தைரியப்படுத்தினார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலவோளை கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட நீங்க போகிற இடங்களிலெல்லாம் அவரே டிராவல் பண்ணுகிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் இன்னார் என்பதை இந்த காலவோளை கர்த்தர் உங்கள் வாழ்விலே காணச் செய்வார், உணரச் செய்வார். அதனால் தைரியமாய் கடந்து போங்க. நாம் ஒருமனமாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலவோளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18:10. ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்வது இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை தைரியப்படுத்தினது போல் என்னோடு ஜெபிக்கிற குடும்பத்துக்காய், சகோதர சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய், சபை ஊழியர்களுக்காய், தேவ ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் எதற்கு பயந்து கலக்கமடைந்து இருக்கிறார்களோ அதிலே ஒரு ஜெயத்தை, ஒரு விடுதலையை இந்த கால ஓலை இவர்கள் போகிற இடங்கள்ல, வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், இவர்கள் ஸ்கூல்ல, காலேஜில், எவ்விடமானாலும் இவர்களோடு கூட இருக்கிறவர் உயிர்த்தெழுந்த மகிமையின் கர்த்தர், பிசாசின் கிரியைகளை அழித்தவர், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், வழியே இல்லாத இடங்களில் வழியை திறந்து உம்மை நம்புகிறவர்களை வாழ வைக்கிற தெய்வம் என்பதை பவுலை தைரியப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகள் தைரியத்தோடு கடந்து போய் ஜெயத்தோடு திரும்ப கத்திருந்த காலவோடு கிருபை செய்ய அது கிருபை உள்ள கரத்துல நான் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரனாய் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்னோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் இந்த கால ஓலை போகிற காரியங்களில் சக்சஸ் ஆய் அவைகளில் ஜெயம் கொண்டு சந்தோஷத்தோடு உமக்கு நன்றி சொல்ல, குடும்பமாய் ராத்திரி வாழ்லை உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும், ஆசீர்வதியும். வியாதி படுக்கையிலே போராடி கொண்டு இருக்கிறவருடைய வியாதியும் சூழ்நிலைகளும் மாறட்டும். ஒரு தெய்வீக காவல் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் அறிவித்தது போல நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டர் வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கார்பெண்டர் வேலை பெண்டிங்கில் இருக்கிறது. கொடுமானால் திங்கட்கிழமை அவர்கள் வந்து அதை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து காரியங்களுக்காய் ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து நாம் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். அதனுடைய ஓப்பனிங் டேவை சீக்கிரமாய் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.